வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடல் அலைகள் சீற்றமாக காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது இன்று வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக வட தமிழகம், ஆந்திர கரையோரம் இந்த தாழ்வு பகுதி நகர்ந்து செல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சென்னையில் உள்ள கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்று நேற்றைய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நாம் இருக்கக்கூடிய சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தற்பொழுது அலைகள் சீற்றமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலாக அலைகள் உயர்ந்து கரையை தொடக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது சலோமி. அதே நேரத்தில் இந்த வளிமண்டல சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுப்பெறக்கூடும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இது 4 ஸ்டேஜ் என்பது இருக்கிறது. அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதன் பின்புதான் புயலாக வலுப்பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வட தமிழகம் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சென்னையில் காலையிலிருந்து விட்டு மழை பெய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அதே நேரத்தில் வட தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைக்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான அந்த எச்சரிக்கை விடுக்கப்படும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 26, 27, 28 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் கடல் சீற்றமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். கடலில் யாரும் இறங்க வேண்டாம். அதே நேரத்தில் கடலில் ஆழ்ந்த கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில படகுகளை மட்டும் நாம் கரையில் பார்க்க முடிகிறது. மீனவர்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கரைக்கு திரும்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே சென்னை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி அதற்கான அந்த வடிகால்கள் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் என்பது வங்கக்கடலில் கலக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அடையாறு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த துவாரம் வழியாக வங்கக்கடலில் கடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்ததன் காரணமாக கடற்கரை முழுவதுமாக குப்பை தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகாய தாமரை உள்ளிட்ட குப்பைகள் அகற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது. அந்த முகத்துவார பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய தூய்மை பணியை மேற்கொண்டிருந்தாலும் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அந்த பணிகள் என்பது நடைபெறாமல் இருக்கிறது. ஏற்கனவே அங்கிருந்து அடித்து வரப்பட்ட அந்த கழிவுகள் என்பது அகற்றப்படாமல் இருப்பதன் காரணமாகத்தான் வெண்ணுரை போன்றவைகள்லாம் வங்கக்கடலில் நாம் நிற்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாக பரவி இருந்த காட்சிகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை உள்ளிட்ட இந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த ஆகாய தாமரை படர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையே நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காங்கேயன் அவர்கள் காண்பித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுத்து இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் கடலில் இறங்கக்கூடிய பொதுமக்களை எச்சரிக்கை செய்யும் வகையில் காவல்துறையினர் தங்களுடைய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடற்கரைக்கு வரக்கூடிய மக்களை இங்கு யாரும் குளிக்க வேண்டாம் என்று அவர்கள் எச்சரித்து அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. வரும் நாட்களில் மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 10 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதா என்ற அப்டேட் நமக்கு கிடைக்கக்கூடும் சலோமி. நேரலையில் தங்களது முழு விவரங்களை தந்தமைக்கு நன்றி ராஜேஷ்.